நம்ம தமிழ் சினிமாவ நம்பி நடிக்கலான்னு வந்த கிரிக்கெட் வீரர்கள் யாரெல்லாம் தெரியுமா? கடைசியில டக் அவுட் ஆனது தான் மிச்சம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹர்பஜன் சிங். இந்தியாவோட முன்னாள் ஸ்பின் பவுலரான ஹர்பஜன் சிங் குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடும்போது தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. அவரை பாரதியார் அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவுல அதன் மூலமா ஒரு ஹீரோவாவும் களமிறங்கினாரு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற படத்துல ஹர்பஜன் சிங் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதுல அவர் பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஜோடியா லாஸ்ட்லியா நடிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இர்ஃபான் பதான். இந்தியன் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான இர்ஃபான் பதான் விக்ரம் நடிச்ச கோப்ரா படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமாகியிருப்பாரு. அதுல கோட் சூட்லாம் போட்டுட்டு செம ஸ்டைலிஷா இருப்பாரு. வெறும் சாதாரண கேமியோ கிடையாது, அஸ்லான் அப்படின்ற முக்கியமான கேரக்டர்ல ஒரு இன்டர்போல் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. விக்ரமோட கேரக்டர் எந்த அளவுக்கு இந்த படத்துல முக்கியமோ அதே அளவுக்கு இர்ஃபான் பதானோட கேரக்டரும் முக்கியம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீசாந்த். கேரளாவை சேர்ந்த முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளரான ஸ்ரீசாந்த் விஜய் சேதுபதி, நயன்தாரா மற்றும் சமந்தா நடிச்ச காத்து வாக்குல 2 காதல் படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல முகமது மோபி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வருவாரு. குறிப்பா சமந்தா நடிச்ச கத்திஜா கேரக்டர் கூட தொடர்புடைய ஒரு கேரக்டரா வந்துட்டு போவாரு. இதன் மூலமா ஸ்ரீசாந்த் தமிழ் சினிமாவுல பல காதல் கதாபாத்திரங்கள் தேடி இருக்காரு. ஆனா அப்புறமா பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த். 1983ல நம்ம இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது அந்த டீம்ல முக்கிய வீரர்கள்ல ஒருத்தர் தான் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இவரை நிறைய பேர் சீக்கா அப்படின்னு பாசமா கூப்பிடுவாங்க. 2003ஆம் ஆண்டு வெளியான பிரியமான தோழி படத்துல மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஒரு சிறப்பு தோற்றத்துல தன்னோட சொந்த கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருப்பாரு. படத்தோட கதை கிரிக்கெட் அப்படின்றதுனால மாதவனை ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு கிரிக்கெட்டராகவே நடிச்சிருப்பாரு ஸ்ரீகாந்த். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சடகோபன் ரமேஷ். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் தான் இந்த சடகோபன் ரமேஷ். கிரிக்கெட் விளையாடுறதோட நிக்காம தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல முக்கியமா சந்தோஷ் சுப்பிரமணியம், இதுல ஜெயம் ரவியோட அண்ணனா நடிச்சிருப்பாரு. இதை தள்ளி பல வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன மதகஜராஜா படத்துலயும் இவர் நடிச்சிருக்காரு. இவர் இப்பவுமே நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்கலாம். ஏன்னா சந்தோஷ் சுப்பிரமணியத்திலயும் சரி, மதகஜராஜா படத்துலயும் சரி அற்புதமா காமெடி பண்ணியிருப்பாரு. அவருக்கு அந்த கேரக்டர் நல்லாவே பொருந்தது. தொடர்ந்து படங்கள் நடிக்கலாம்.